ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து எனர்ஜி பூஸ்ட் ஆகி டெய்லி வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ரொம்ப புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூசிஃபயர். ஸோ எப்படி வந்து பேட்டை வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஃபேனாக வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணியிருப்பார், அதே மாதிரி வந்து இங்கே பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து ஒரு ஃபேனாக வந்து மோகன்லால் சாருக்காக ஒரு பண்ண படம் தான் லூசிஃபயர். ஸோ லூசிஃபயர் இந்த படம் பார்த்த எல்லாருமே வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் நாங்கள் மோகன்லால் சார் எப்படி பார்க்கணும் ஆசைப்பட்டோமோ அப்படிலாம் வந்து பிருத்திவிராஜ் சார் வந்து மேக் பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ கிராண்டா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த படம் நானும் பார்த்திருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாசு அப்படிங்கிறது ஒருத்தர் வரும்போதே மாசுன்னு ஒன்று கிரியேட் ஆகும் தெரியுமா, அது ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த லார்ஜர் தன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் சூட் ஆகும். ஸோ மோகன்லால் சாருக்கு செமையாவே சூட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் ஒரு ஃப்ரேம்ல அப்படியே ஜான் விஜயோட கழுத்துல காலை ஒப்பாரு பாருங்க, வேற லெவல் அப்படியே மிரட்டி எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த படத்துல பின்னணி இசை மட்டும் இன்னும் கொஞ்சம் வேற வித்தியாசமா கொஞ்சம் கிராண்டா நம்மளோட தமிழ் படத்துல எப்படி ஒரு மாஸ் ஏத்துறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு டியூன்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான கம்போசிஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல இருந்திருக்கும் படம். ஸோ இப்போ அந்த படத்துல இருந்து அப்பப்போ வந்து இந்த கேரக்டர் போஸ்டர் டிசைன் பண்றதை வந்து ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியா வந்து மோகன்லால் சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரேஷி ஆப்ரஹாம், அது ஏபி அப்பாஸ்டஃபி ஆர்ஏஎம்னு போட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல கடைசியா அவங்க எழுதினது வந்து தி எண்ட் வில் பி தி பிகினிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இத பார்த்தோனே நம்மளோட லாலேட்டனோட ஃபேன்ஸ் எல்லாரும் செம எக்ஸைட் ஆயிட்டாங்க. சோ இத வந்து அவங்க எப்படி எடுத்துக்கறாங்க அப்படினா பார்ட் 2 கண்டிப்பா வரும்டா அப்படிங்கறத மறைமுகமா அவங்க சொன்னதா சொல்லி எடுத்துருக்காங்க. சோ ரைட்டர் முரளி கோபி அவர்கிட்ட இருந்தும் சரி பிருத்திவிராஜ் கிட்ட இருந்தும் சரி இதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. பட் மேபி வந்துச்சு அப்படினா எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா வந்து இந்த சீக்வல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க பண்ணுவாங்க. ஒரு கதை முடிஞ்சுனா அதோட சீக்வல் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஹிட் ஆஃப் ஃபிளாப் அதை அப்படியே விட்டுருவாங்க. பட் லூசிஃபயருக்கு சீக்வல் எல்லாரும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த ஆப்ரஹாம் அப்படிங்கிறவரு அந்த காலத்துல வந்து அவர் வந்து நிறைய தப்பெல்லாம் பண்ணி பெரிய டானா இருப்பாரு. அந்த பேக் ஸ்டோரியை வச்சு நீங்க கதை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இது பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு லூசிஃபயர் மூவி எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ தளபதியோட கில்லி ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி அதோட 15 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி சின்னதா ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருக்கோம். அது நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, போய் பார்க்கலாம்.